இந்த 2 கொஸ்டினுமே இதில் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இது சும்மா அறிவியல் விஞ்ஞான அறிவி வளர்ப்பது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா கவனித்தல் என்பது அடிப்படையானது. அப்சர்வேஷன் தானே. அப்சர்வேஷன் அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படிங்கிறதே குறிப்பிடும். பயன்படுத்துதல் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் என்னங்கன்னா லெமார்க் அப்படிங்கிறவர் தான். டேரெக்டாக 9th புக் ஸ்கூல் புக்கில் இருக்குது. என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். லமார்க்கியம் அப்படிங்கிறது ஜூன் 4 லமார்க் அப்படிங்கிறவர் பிரெஞ்சு இயற்கையவியலாளர். பரிமாண கொள்கைக்காக பெரிதும் அறியப்பட்டவர். லாமார்க்கின் பரிமாண கோட்பாடுகள் 1809 பிலாசபி ஆஃப் ஜுவாலஜி அப்படிங்கிறது பிலாசபி ஆஃப் ஜுவாலஜி என்ற நூலில் வெளியிடப்பட்டது. மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு அல்லது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அல்லது லமார்க்கியம் என்று பிரபலமாக அறியப்படுகிறது. உள்ளார்ந்த முக்கிய வல்லமை தெரியுங்களா. அப்புறம்னா சூழ்நிலை புதிய தேவை தெரியல. அதாவது உயிரினங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து புதுசு தேவை ஏற்படும். அதுக்கடுத்து பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு. இதில் ஒரு உறுப்பும் பயன்படுத்த என்ன செய்யும், வளர்ச்சி வரும் அப்படிங்கிறது அந்த கோட்பாடு லமார்க் அப்படின்னு குறிப்பிட்டது.